அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ சுக்ரீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கிறோம். திருப்பூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே சிட்டிக்கு வெளியே அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் ராமாயண காலத்தில் சுக்ரீவன் வழிபட்டதால் இதுக்கு பேர் சுக்ரீஸ்வரன் ஆலயம் அப்படின்னு பேர். ரொம்ப பழமை வாய்ந்த அற்புதமான ஒரு கோவில். இந்த கோயிலை பாருங்கள், 2 நந்தி இருக்கும் முன்னாடி. உள்ளுக்குள்ளே சிவாலயம் இருக்கும், பக்கத்திலே அம்மன் இருப்பாங்க. ரொம்ப பழமை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு கோயில். பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இந்த கோயிலை சொல்லலாம். இன்னும் இங்கே ஆராய்ச்சிகள் பல நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த கோயில் அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு புதுமையும் இல்லை பாருங்கள். அப்படியே பழைய கோயில் எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் உங்கள் மனம் அமைதி அடைஞ்சிரும். அப்படி ஒரு அருமையான ஒரு கோயில் பாருங்கள். பழமை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு கோவில். மேலும் இந்த கோயிலுக்கு 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அதாவது இங்கே கோயிலுக்கு அவர் பாடலை பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டியில் இருந்தபடியே இந்த கோயில் மேலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் ஒன்று உண்டு, மெளகீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. திருப்பூரில் எல்லாருமே இந்த கோயிலை டக்குன்னு புரிஞ்சுவாங்கன்னா மெளகீஸ்வரன் கோயில் அப்படிமா. இது திருப்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பெரியபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். மிகவும் அமைதியான ஒரு புகழ் வாய்ந்த ஒரு கோயில், பழமை மாறாத கோயில். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். கூட்டமே இருக்காது. காலையில் வருவாங்க மக்கள், மாலை நேரம் வருவாங்க, பிரதோஷ காலங்களில் வருவாங்க. மற்ற நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் மிக அமைதியாக இருக்கும். அமைதியை வேண்டும்னா நீங்கள் இங்கே அப்படியே உள்ளே வந்துட்டிங்கனாவே போதும், அவ்வளோ அமைதி. பாருங்கள், எவ்வளோ அருமையான கோயில், பழமை மாறாத கோயில், சுக்ரீஸ்வரன் ஆலயம். மிக அற்புதமான இடம். திருப்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கலாம். இந்த காலத்தில் பழமை மாறாமல் ஒரு கோயிலை பார்க்குறதுங்கிறது அதிசயம். அது இங்கே பார்க்கலாம். ஆக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்துக்கு வாங்க. திருப்பூர்லேருந்து 5 கிலோமீட்டர் சுக்ரீஸ்வரன் ஆலயம், பழமை மாறாத ஆலயம். நன்றி, வணக்கம்.